ஹாய், வெல்கம் பேக் டு பிரதி டைரிஸ். இன்னைக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட மூவி அண்ட் மமிதா பைஜுவும் இருக்காங்க. அண்ட் காம்பினேஷன் கரெக்ட். அண்ட் மியூசிக் பை பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த நிறைய மூவிஸ்க்கு வந்து ஜிவி தான் மியூசிக். அது எல்லாமே ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுலயும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற இருக்காரு. பெரியாள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரியாள் இருக்காங்கல்ல காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் ராதிகா சார் புடிச்சிட்டு வந்த அப்புறம் கஷ்டமா இருக்கும். எனக்கு ப்ராப்ளம். ஒரு சொருக்கு போட்டு வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. இன்னும் 4 சொருக்கு போடுறேன், நீ விழு. அடடா, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். Cute, very cute. July. Okay, nice. ஆக்சுவலி எனக்கு என்னமோ ஒரு ஆடான ஒரு டாபிக் தான் வந்திருக்கு இதுல. பட் நைஸ். அந்த மமிதா பைஜுவோட அந்த கேரக்டர் வந்து அது ரொம்ப நேச்சுரலா அவங்களுக்கு சூட் ஆன மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அது நம்ம பார்க்கும்போதே அது நமக்கு வந்து ஓகே இப்படிதான்ற மாதிரி நல்ல ஒரு செட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ சூர்யா பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. 40 வயசுன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு செம்ம அழகா இருக்காரு. இந்த படத்துல 40 வயசுன்னு ஸ்டில் வயசானவர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, ஒரு 30, 35, 32 அந்த மாதிரி நமக்கு தெரியுது. அப்புறம் வந்து மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு ராம் காம், ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கா ஒரு ராம் காம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதான் டீசரை நமக்கு பெருசா கதை எதுவும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இப்போ அவுட்லைனா நமக்கு என்ன தெரியுதுன்னா, சூர்யா வந்து ஒரு 40 இயர்ஸ், இவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ், ஷீ இஸ் ஃபாலிங் இன் லவ். ஸோ அது வந்து என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இன்னும் இந்த படத்தோட மற்ற அப்டேட்ஸ்லாம் வரும்போது பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். கரெக்ட். அண்ட் இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்தது. அதோட ஃப்ரேம்ஸ் கூட ரொம்ப யூனிக்கா இருந்தது. லைக் அந்த ஒரு ஃப்ரேம் காமிச்சது எல்லாமே ரொம்ப யூனிக்கா எனக்கு தோணுச்சு, லைக் யூஸ்வலா பார்க்கறத விட. அண்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. யார் டைரக்டர்னு தெரியல. ஆக்சுவலா அந்த படத்தோட டைரக்டர் வந்து வெங்கி அட்லூரி. இவர் தான் வந்து லக்கி பாஸ்கர் படம் எடுத்தாரு. ஆக்சுவலா எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது ரொம்ப நல்ல. ஆமா, அது ஆக்சுவலா நல்ல படம். ஸோ இவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் நல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஆமா, கண்டிப்பா சூர்யா படம்னால நான் தியேட்டர்ல தான் போய் பார்க்க போறேன். இது ஜஸ்ட் டீசர் தான். ஆனா டீசர்லயே நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த கதை என்ன, லைக் என்ன கான்செப்ட்ல இருக்க போகுதுன்றது சொல்லிட்டாங்க. அப்ப இன்னும் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கலாம். அண்ட் முக்கியமா ராதிகா சரத்குமார் அவர்களும் இருக்காங்க இந்த படத்துல. ஆஃப்டர் தாய் கிழவி நான் ரொம்ப 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 பெரிய ஃபேன் ஆயிட்டேன். லைக் இதுக்கு முன்னாடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சின்ன சின்ன ரோல்ஸ் ஆகட்டும், பெரிய ரோல்ஸா இருக்கட்டும்.
அம்மா ரோல்ஸ் அந்த மாதிரி ரோல்ஸ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் ரொம்ப அந்த பழைய படங்கள் பார்த்ததில்ல. பட் அப்பவே எனக்கு பிடிக்கும். ஆஃப்டர் தாய் கிழவி அந்த அந்த ஒரு இம்பேக்ட்னால எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்துலயும் ஒரு மாதிரி அம்மாவா தான் வராங்க, பார்ப்போம். ஸோ இந்த படத்துல அவங்களோட கேரக்டருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டீசர்ல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, நாங்க என்ன பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் இல்ல என்ன நோட் பண்ணலன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ திருப்பியும் நாங்க போய் பார்ப்போம். ஸோ எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிரதி டைரிஸ். Bye.